விலை சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரிப்பு. கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 2640 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒரு சில இடங்களில் பலத்த காற்று வீசும் என்று எச்சரிக்கை. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்று தகவல். சென்னை கோவளத்தில் 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் ஆலோசனை. தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் அருகருகே அமர்ந்த தமிழக கர்நாடக முதல்வர்கள் டீம் பாரத் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆலோசனை. தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தை புறக்கணித்த புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி. புதுச்சேரி சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்பு. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை மதித்து பாதுகாக்கப்பட வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணைய முடிவுகளை செயல்படுத்தவும் தமிழக முதல்வர் விஜய் வலியுறுத்தல். கிராமப்புற ஏழை மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கையை அனுமதிக்கவும் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. தொகுதி மறுவரையறையால் எந்த மாநில பிரதிநிதித்துவமும் குறையாது என்று மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். கடல்சார் பொருளாதாரத்திற்கு புதிய திட்டம் கொண்டுவர வேண்டும் என்று முதல்வர் விஜய் கருத்து. கடல்வழி போக்குவரத்து, மீன்பிடித்தலில் அண்டை மாநிலங்களுடன் இணைந்து செயல்படுவோம் என்றும் உறுதி. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த கேரளத்திற்கு தமிழக முதல்வர் விஜய் கோரிக்கை. நதிநீர் விவகாரங்களில் சட்டத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மேகதாது அணையால் கர்நாடகாவை விட தமிழ்நாட்டிற்கு தான் அதிக பலன் என்று அம்மாநில முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. பெங்களூரு நகரின் குடிநீர் தேவையை கருதியே மேகதாது அணையை கட்ட முடிவு செய்துள்ளதாகவும் கருத்து. That water dam is there. Even a single drop of water, except for drinking water of 5 TMC, the rest water will be left to Tamil Nadu itself from the Mekedatu dam. முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புவதாக முதல்வர் சதீஷன் பேச்சு. தமிழ்நாட்டிற்கான நீர் பங்கீட்டை முழுமையாக வழங்க தயாராக இருப்பதாகவும் உறுதி. முல்லைப் பெரியாறு அணையை இடிக்க திட்டமிடுகிறதா கேரளம்? புதிய அணையின் வடிவமைப்பு கட்டுமானத்தை தமிழகமே மேற்கொள்ளலாம் என்று கூறிய கேரள முதல்வர் சதீஷ். சென்னை பெங்களூரு அமராவதி இடையே புல்லட் ரயில் தேவை என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தல். கோதாவரியுடன் காவிரியை இணைத்தால் தமிழ்நாட்டின் நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணலாம் எனவும் யோசனை. சங்கராபரணி தென்பண்ணையாறு கோதாவரி இணைப்பு திட்டத்தில் கூடுதலாக 5.55 டிஎம்சி தண்ணீரை புதுச்சேரிக்கு ஒதுக்க வேண்டும். சாத்தனூர் அணையிலிருந்து புதுச்சேரிக்கு பிரத்யேக குழாய் அமைக்கவும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வலியுறுத்தல்.
தென் மாநில முதல்வர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா முதல்வர்களுடன் மதிய உணவு சாப்பிட்டார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எப்போதுமே எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இன்னைக்கு ஃப்ரீஸ்ன்றது மாதிரி இல்லாம குறைக்க கூடாதுன்றத சொல்லிருக்கோம். அப்ப குறைக்க கூடாது அதுல என்னன்னா நமக்கு நம்மளுடைய இது அண்ணன் 543 இருக்கணும். அதெல்லாம் பாதிப்பு இல்ல 39 ஃப்ரீஸ். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை நோக்கி தான் நம்மளுடைய எப்பயும் நம்மளுடைய ஸ்டாண்ட்ல என்ன சொன்னோமோ அதை நோக்கி தான் நம்மளுடைய. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒரே வாரத்தில் முதல்வர் விஜய் பல்டி அடித்துள்ளதாக திமுக விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள் என்று ராகுல் கூறியது விஜயை தானா என்றும் கேள்வி. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதல்வர் விஜய் தமது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது முரண்பாடாக உள்ளதாக தினகரன் விமர்சனம். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு நிலைப்பாட்டை மாற்றுவதா என்று கண்டனம். மேகதாது அணை திட்டத்திற்காக 12,500 ஏக்கர் வனப்பகுதி அழிக்கப்பட்டு 8.9 லட்சம் மரங்கள் வெட்டப்படுகிறதா? மேகதாது அணை திட்டத்திற்காக கர்நாடக அரசு சமர்ப்பித்துள்ள திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையில் வெளியான தகவல். தமிழக சட்டமன்றத்தில் எதிரொலித்த அரிசி விலை உயர்வு. தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலும் போர் காரணமாக விலை உயர்ந்துள்ளதாக அமைச்சர் வெங்கட்ரமணன் பதில். அரிசியின் நிறம் தொடர்பாக சட்டமன்றத்தில் சுவையான விவாதம். தனது நிறத்தையும் சபாநாயகர் நிறத்தையும் ஒப்பிட்டு பேசிய திமுக கொறடா ஏவாவேலு. இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டா, தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சிகப்பா இருக்காது. அதனால அதுக்கு என்ன ஆர்டர் பண்ணார் தெரியுங்களா? வெளிநாட்டு ஜெர்மனா இருக்கலாம், இல்லை உள்நாட்டில் இருக்கலாம், கலர் சாற்று ஒன்னொன்னு நீங்க வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. தாவேக்கா ஆட்சியில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததாக சட்டமன்றத்தில் திமுக குற்றச்சாட்டு. ஆடு கோழிக்கு வழங்கும் வகையில்தான் திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசியின் தரம் இருந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. நீங்க ஆட்சிக்கு பொறுப்பேற்ற 3 மாசத்துல இப்ப தொலைக்காட்சியில் பார்த்தா எல்லாம் நெல் மூட்டைகளாம் நனைந்து, அதுவும் அதிகமாக ஓப்பன்ல தான் இருக்கு. இப்ப நெல்லை மழை நனையாமல் முளைக்க விடாமல் இருந்த காரணத்தால் தான் நெல் இப்போ ரேஷன்கள்ல இப்ப இங்க வெள்ளை அரிசி வருவதற்கு ஒரு காரணமும் உண்டு. ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. அதை சில பேர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், சில பேர் தரமில்லாத அரிசி வருகிற போது சில பேர் அதை பயன்படுத்தினார் என்று எங்களுடைய எல்லாம் தகவல் வந்திருக்கிறது. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தான் ரேஷன் அரிசி என்பது தவறு என்று திமுக எம்எல்ஏ நேரு பேச்சு. ரேஷன் அரிசி சாப்பிடுவதால் உடலில் சர்க்கரை அளவு குறைவதாகவும் கருத்து. ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்க உனக்கு வச்சீங்க ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரேஷன் அரிசியை வாங்கும் ஏழை மக்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசக்கூடாது. அமைச்சர் செங்கோட்டையனுக்கு சட்டமன்றத்தில் திமுக கொறடா ஏவாவேலு எதிர்ப்பு. சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? ரேஷன் அரிசியை இட்லி மாவுக்கு மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்ததாக தெரிவித்த அமைச்சர் ஆதவ், சன்னரக நெல்லை அதிகம் கொள்முதல் செய்து பாதுகாப்பாக வைப்பதற்கான திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக விளக்கம். 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க.
அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையான சர்வே ரிப்போர்ட். இதை இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்ன நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். சன்ன நெல்லை உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இதை பதிவு பண்றோம். ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர் சவுதியில் கொல்லப்பட்டது தொடர்பாக கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் எடப்பாடி கே. பழனிசாமி. கொல்லப்பட்ட மீனவர் மாவீரனின் உடலை சொந்த ஊர் கொண்டுவர பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் வலியுறுத்தல். சவுதி அரேபியாவில் புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மீனவர் மாவீரன் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வருவதில் தாமதம். உடலை விரைந்து கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம். கடற்கொள்ளையர்களை தடுக்க முயன்ற போது அக்கொள்ளையர்கள் மீனவர்கள் நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் காயமுற்ற மாவீரன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மாவீரனின் உடலை இந்தியா அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சவுதியில் ஈரானிய கடற்கொள்ளையர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மேலும் ஒரு மீனவர் உயிரிழப்பு. சிகிச்சை பலனின்றி கீழமூவர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவரும் உயிரிழந்த சோகம். ஆந்திராவில் சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். விரைந்து படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஸ்ரீநாத் உறுதி. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஆந்திர பிரதேச அதிகாரிகளால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளை விரைவாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு சார்பில் ஆந்திர பிரதேச அரசுக்கு கடிதம் வாயிலாக கேட்டுக் கொள்ளப்பட்டது. இடதுசாரிகள் குறிவைக்கப்படுவதாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொடர்பான சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டி திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பதில். உரிமைகளுக்காக போராடுகிற மாணவர்கள், குறிப்பாக இடதுசாரி மாணவர்களை இனம் கண்டு அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை உடனடியாக நடவடிக்கை குழுவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. வட்டாட்சியர் அவர் தேவையில்லாமல் இது போன்ற கடிதங்கள் எழுதி அதன் மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டையும் யார் யார் இருக்கிறார் என்று புள்ளிவிவரங்களை கேட்டார்கள். நேற்று முன்தினம் 8:30 மணிக்கு எனக்கு சொன்னீங்க. அப்பே அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் மீது இப்போது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தில் உரிய தொகை மாணவருக்கு சென்று சேரவில்லை என்று திமுக குற்றச்சாட்டு. மலேசியாவில் பயிலும் மாணவர் பாரதிதாசன் என்பவர் புகாரை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்த கோவிச்செழியன். PhD 2ஆம் ஆண்டு படித்த ஒரு ஆராய்ச்சி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவர் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் உதவித்தொகை கிடைக்கவில்லை என பேசியது சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கிற சூழலில் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறதா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்த்து அமர்கிறேன். உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் கூடுதல் தொகை பெற மாணவர் தவறான தகவலை தெரிவிப்பதாக அமைச்சர் வன்னியரசு குற்றச்சாட்டு. அயலக கல்வி உதவி திட்டத்தில் இந்த ஆண்டு 362 பேருக்கு 131 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். திரு பாரதிதாசன் பயிலும் PhD படிப்புக்கு ஆண்டொன்றுக்கு கல்வி கட்டணமாக 5 லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அரசால் மீதமுள்ள 31 லட்சத்தை வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக வழங்கப்பட்டுள்ளது. உரிய செலவினங்களுக்கான ஆவணங்களை உடனே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவரால் கடந்த 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமல் கடந்த 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36 லட்சத்தை கோரி வருகிறார். பட்டாசு தொழிலை காக்க நடத்தப்பட்டு வரும் போராட்டங்களை சுட்டிக்காட்டிய தங்கம் தென்னரசு, பிரச்சினை முடிந்த பிறகும் போராட்டங்கள் நடத்தப்படுவதால் தான் அரசியல் புகுத்தப்படுவதாக கூறுவதாக தெரிவித்த அமைச்சர் கீர்த்தனா. NLCக்காக நிலம் கொடுத்தவர்களின் பிள்ளைகளுக்கு கூட வேலையில்லை என்று மனசாட்சியே இல்லாமல் நிறுவனம் கூறுவதாக ஆதங்கப்பட்ட சௌமியா, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்த அமைச்சர் கீர்த்தனா.
தமிழ்நாட்டுல மனசாட்சி இல்லாம எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். நம்ம முதலமைச்சர் என்னைக்குமே விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிக்கிறவரு. கண்டிப்பா அந்த பிரச்சனையை நாங்க இன்னைக்கு சால்வ் பண்ணி தருவோம். தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒரு சில இடங்களில் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை. கன்னியாகுமரி லெமூர் கடற்கரையில் கடல் சீற்றம். சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிப்பு. உணவுத்துறைக்கான புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் வெங்கடரமணன். தானியங்களை சேமிக்க 81 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 15 சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என அறிவிப்பு. உணவு தானியங்கள் சேமிப்பதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் 13 மாவட்டங்களில் மொத்தம் 31,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 15 சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 81 கோடியே 60 லட்சத்து மதிப்பீட்டில் கட்டப்படும். நெல் மூட்டைக்கு விவசாயிகளிடம் கமிஷனா? சட்டமன்றத்தில் காரசார விவாதம். முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வெங்கடரமணன் எச்சரிக்கை. ரேஷன் அரிசியை இட்லி மாவுக்கு மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்ததாக தெரிவித்த அமைச்சர் ஆதவ். சன்னரக நெல்லை அதிகம் கொள்முதல் செய்து பாதுகாப்பாக வைப்பதற்கான திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக விளக்கம். 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையான சர்வே ரிப்போர்ட். இதை இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்னரக நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். சன்ன நெல்லை உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இதை பதிவு பண்றோம். ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. கூலி உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டம். ரேஷன் கடைகளுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பும் பணி பாதிப்பு. நாகை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். குறுவை சாகுபடி பாதிப்புக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரிக்கை. கூடலூர் அருகே மக்கள் வசிக்கும் பகுதியில் முகாமிட்ட காட்டு யானை. கும்கிகள் உதவியுடன் யானையை விரட்டும் பணி தீவிரம். பிரார்த்தனைக்கு வந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். மத போதகருக்கு 4 மரண தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவு.